ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய தலையீடு தான் இப்போ அதனுடைய கூட்டாளி நாடு இந்த சமாதான ஒப்பந்தத்திற்குள்ள லெபனானையும் யெமனையும் நாங்க உள்வாங்கல அப்படி நெத்தன்யாகுவினுடைய வழக்கு நீதிமன்றத்துல பேசப்படாமல் கொண்டு வரப்படாமல் இருக்கும். அப்போ நெத்தன்யாகுங்கிற ஒரு தனி மனிதனின் நீதிமன்ற வழக்கை ஒத்தி போடுவதற்காக எத்தனை உயிர்கள் பலி போய் கொண்டிருக்கு. ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய தலையீடு தான் இப்போ அதனுடைய கூட்டாளி நாடுகளை இந்த போர் நிறுத்தத்திற்குள்ள உள்வாங்க முடியுமா, கூட்டாளி நாடுகளையும் காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தலையீடு ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னா இப்போ பேசப்பட இருக்கின்ற அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல இரண்டு குழுக்களுக்கு இடையில, அதாவது அமெரிக்காவுக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 15 பாயிண்ட்ஸ் உட்படுத்தின டிமாண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது அமெரிக்காவுக்கு, அதே மாதிரி 10 பாயிண்ட்ஸ் உட்படுத்தின டிமாண்ட்ஸ் இருக்குது ஈரான் கிட்ட. இது ரெண்டு டிமாண்ட்ஸும் ஒன்று கொண்டு முரணாக இருக்கிறது தான் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றது. இரண்டு நாடுகளுக்கும் இடையில போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை உண்டு. பாகிஸ்தான் மத்தியஸ்தம் வைக்கிற வகையில பாகிஸ்தான் நாட்டுல நடக்கிறதா நாம் ஆல்ரெடி ஒரு வீடியோல பார்த்திருந்தோம். ஆனா அது இன்றைக்கு தான் நடக்குமா அல்லது சில மீடியாக்கள் சொல்லுவது எப்படின்னு சொன்னா சனிக்கிழமை நடக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சோ இந்த பேச்சுவார்த்தை நடப்பது உறுதி, அது எப்போது என்பது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதிலும் பல முரண்பாடுகள் இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் சார்பாக பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரும் பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ தளபதியும் பங்கேற்க உள்ளார்கள். அதே நேரம் அமெரிக்கா சார்பாக உதவி அதிபர் ஜேடி வான்ஸும் இன்னொரு நபரும் சமாதான பேச்சுவார்த்தையில பங்கேற்க உள்ளார்கள் அமெரிக்கா சார்பாக. அதே நேரம் ஈரான் சார்பாக யார் இந்த சமாதான பேச்சுவார்த்தையில கலந்து கொள்ள வராங்க அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய சபாநாயகரும் ஈரானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி அவர்களும் இந்த சமாதான பேச்சுவார்த்தையில கலந்து கொள்றாங்க. இதுல மிகப்பெரிய தலையீடு என்னன்னு சொன்னா இரண்டு நாடுகளும் அவர்களுக்கு என்று சொல்லி சில டிமாண்ட்ஸை முன் வச்சிருக்காங்க. ஆனா ஒரு நாட்டின் டிமாண்ட்ஸ் இன்னொரு நாட்டினுடைய டிமாண்ட்ஸுக்கு முரண்பாடாகவே இருக்கின்றது. அதுல முக்கியமான விஷயம்தான் இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்குள்ள நாங்க அமெரிக்கா ஈரான் இரண்டு நாடுகளும் தான் ஒப்பந்தம் போடுது, அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல். இந்த சமாதான ஒப்பந்தத்திற்குள்ள லெபனானையும் யெமனையும் நாங்க உள்வாங்கல அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. அதே நேரம் லெபனான்ல இருக்கிற போராட்ட குழு ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் யெமன்ல இருக்கிற போராட்ட குழுவான ஹூதிஸ் அமைப்புகளுக்கும் நீங்க நிதி வழங்குறதை நிறுத்தணும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸும் அமெரிக்காவினுடைய டிமாண்ட்ஸ்ல இருக்குது. ஆனா ஈரானுடைய டிமாண்ட்ஸ்ல இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எங்களோட மட்டுமில்ல, எங்களுடைய கூட்டாளி நாடுகளான லெபனானோட யெமனோட எல்லா நாடுகளையும் உள்வாங்கியதாக இருக்கணும் அப்படின்னு தான் ஈரான் டிமாண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே மிகப்பெரிய முரண்பாடான பாயிண்ட்ஸாக மாறி இருக்கிறது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப லெபனான்ல நடந்து கொண்டிருக்கின்ற தாக்குதல், இஸ்ரேலினுடைய படைப்பிரிவினரை தொடர்ந்தேர்ச்சியாக லெபனானுக்குள்ள அனுப்பி லெபனானுக்குள்ள மிகப்பெரிய தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்ப சமாதான பேச்சுவார்த்தை, அதாவது சீஸ்ஃபயர் டோக் இப்ப போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போது கூட இப்படி தொடராக இஸ்ரேலினுடைய படையினர் லெபனான்ல தாக்குதல் நடத்துறது மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்போ வர இருக்கின்ற சீஸ்ஃபயர் டோக்கு இந்த சீஸ்ஃபயர் நிலையாக இருக்குமா இல்லையாங்கிறது கூட மிகப்பெரிய சந்தேகமா இருக்கின்றது. 2 வாரங்கள் தற்காலிகமான சீஸ்ஃபயர் டோக்ல தான் இப்போதைக்கு இருக்குது. ஆனா இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையெல்லாம் பார்த்தா இந்த யுத்த நிறுத்தம் தொடருமா இல்ல யுத்தம் மீண்டும் தொடருமாங்கிறதா மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இதுல மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு சொன்னா இந்த யுத்தம் ஒரு சிலருடைய நலவுக்காகத்தான் இத்தனை உயிர்களும் பறிபோய் கொண்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளும் போதுதான் மிகப்பெரிய கவலை ஏற்படுகின்றது. இப்ப ஈரானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவிட்டிருக்காரு. அது என்னன்னு சொன்னா டெம்பரரி சீஸ்ஃபயர் இருக்கு இல்லையா, இந்த டெம்பரரி சீஸ்ஃபயர் நெதன்யாகு மீது சர்வதேச நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த கேஸை திரும்ப மீள்பரிசீலனைக்கு கொண்டு வந்திருக்கு, விசாரணைக்கு கொண்டு வந்திருக்குது சர்வதேச நீதிமன்றம். அதாவது சீஸ்ஃபயர் டோக் நெதன்யாகுவை ஜெயிலுக்கு போக்காட்டுறதுல மிக விரைவாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமில்ல, அப்படி நெதன்யாகுவை பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்கா தன்னுடைய சொத்துக்களை செல்வங்களை சேதப்படுத்தும் அப்படி என்று சொன்னா அது அமெரிக்காவினுடைய சாய்ஸ், அதையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இதனுடைய அர்த்தம் என்ன? இது என்ன சொல்ல வருது? போர் நடந்து கொண்டே இருக்கணும், மக்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கணும், ராணுவ மோதல்கள் நடந்து கொண்டே இருக்கணும், அப்பதான் நெத்தன்யாகுவினுடைய வழக்கு நீதிமன்றத்துல பேசப்படாமல் கொண்டு வரப்படாமல் இருக்கும் இல்லையா? அப்போ நெத்தன்யாகுங்கிற ஒரு தனி மனிதனின் நீதிமன்ற வழக்கை ஒத்தி போடுவதற்காக எத்தனை உயிர்கள் பலி போய் கொண்டிருக்கின்றது, எத்தனை உயிர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவரை காப்பாற்றுவதற்காக அமெரிக்கா கூட சேர்ந்து போராடி கொண்டிருக்கின்றது. ஆனா போராட்டங்களுக்கு காரணங்கள் வேறு. ஆயுத உற்பத்தி, இந்த ஆயுத உற்பத்தி நடக்குது அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய நாடுகளை தாக்குவது இன்று நேற்று இல்ல, ஈராக்கை அழிக்கிற காலத்துல இருந்து நடந்து கொண்டுதான் இருக்குது. உலக நாடுகள்ல அமெரிக்கா எந்தெந்த நாட்டை குறிவைத்து தாக்குதோ
அந்த நாடுகளினுடைய நடவடிக்கை உண்மையில் உலகுக்கு அச்சுறுத்தலான விடயம் அல்ல, அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலான விடயம். அதுதான் அமெரிக்கா மிகவும் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் தான் பல நாடுகளுக்குள் புகுந்து பல குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இது போன்ற வல்லரசு நாடுகள். சரி, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் பேச்சுவார்த்தையில் முடியுமா அல்லது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நடக்காமலே போகுமா அப்படிங்கிற விஷயங்களை நாம தொடர்ந்து பார்க்கலாம். அந்த விடயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்டா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.